சொன்னேன் நான் சொன்னேன்னு சொல்லவே இல்லையே. பிரச்சனை நான் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ கட்டின என்னடா? ஏய் போடி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. ப்ரோமோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்வமா வெயிட் பண்ணுவோன்றதுக்காக தரமா ஒரு ப்ரோமோவை இறக்கியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ரம்யாக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பா இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா லைக் போட்டீங்கன்னா வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட புஷ் ஆகும். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா செகண்டா ஒரு ப்ரோமோ விட்டாங்கல்ல, அந்த ப்ரோமோ படி பார்த்தா திவ்யா கணேஷ்க்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை போயிருக்கும். அந்த சண்டைக்கு முன்னாடி நடந்த சண்டை மாதிரி தாங்க தெரியுது. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த செகண்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ரம்யா அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ்க்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை மாதிரி ஏற்படும். ரம்யா அழுததுக்கான சண்டை தான் இது. ரம்யா இந்த சண்டையில அழுதுட்டாங்க. என்னதான் நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போங்க. முதல்ல வந்து பார்வதி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லும்போது எனக்காக யாராவது வந்து பேசுனீங்களா, எனக்காக யாரும் வந்து எதுக்காக கேட்கலன்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன இஷ்யூன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்வதி சபையில நிறைய பிரச்சனையை வச்சிருக்காங்க. அப்ப பார்வதிக்கு ஃபேவரா யாருமே பேசுறதுக்காக வரல. இப்ப வேற யாருக்கோ ஃபேவரா பேசுறதுக்காக வரும்போது பார்வதி இந்த வார்த்தையை சொல்றாங்க போல. என்ன சொல்றாங்க, நான் சொல்லும்போது நான் கேட்கும்போது யாருமே எனக்காக பேச வரல, இப்ப மட்டும் எதுக்கு வரீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரம்யா தானே வீட்டு தலையா இருக்காங்க. அதனால எந்த இஷ்யூ வந்தாலும் சரி இவங்களோட தலை தான் உருண்டுட்டு இருக்கு. அந்த எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே ரம்யா நீ தானே எழுப்பணும் நீ தானே எழுப்பணும்ன்ற மாதிரிலாம் ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையிலையும் ரம்யா தான் வசமா மாட்டிருக்காங்க போல. ஏன்னா பார்வதி இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. எனக்குன்னா யாருமே பேச வரல, எனக்குன்னா யாருமே கேட்க வரல, இப்ப மட்டும் எதுக்கு வரீங்கன்னு ஏதோ சொல்றாங்க. அதுக்கு ரம்யா ஒரு விஷயத்த சொல்றாங்க. எம்மா இந்த விஷயத்த நீ தாமா சொன்ன, நான் சொல்லல. எம்மா இந்த விஷயத்த நீ தாமா சொன்ன, நான் சொல்லலன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆர்குமெண்ட் மாதிரி இவங்களுக்கு நடுவுல போயிட்டு இருக்குல்ல, பார்வதிக்கு நடுவுலயும் ரம்யாக்கு நடுவுலயும் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அப்ப கமருதீன் எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நின்ன கமருதீன் இருக்கார்ல, சரி ஓகே ஓகே சரி ஓகே ஓகேன்னு கையை காமிச்சு ரெண்டு பேரையும் சால்வா போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சாதாரணமா தான் அந்த விஷயத்த பண்றாரு. அப்ப ரம்யா என்ன பண்றாங்கன்னா, டேய் உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுமே ரொம்ப ஆர்ஷா சொன்ன மாதிரி இல்ல, நீ உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன உட்காருன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கமருதீன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. நீ எதுக்கு அதெல்லாம் சொல்ற, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ரம்யா மேல எகிர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து உட்காரு நீ எப்படி சொல்லுவ, நான் நிப்பேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரம்யாக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது. ஏற்கனவே ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க. எப்பவுமே ரம்யா கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு சண்டையில இவங்களுமே வார்த்தையை விடுவாங்க, பதிலுக்கு எதிர இருக்கவங்களும் வார்த்தையை விடுவாங்க. ஆனா ரம்யா வந்து இவங்க தான் பாதிக்கப்பட்ட மாதிரி எப்பவுமே ஓரமா போய் அழுதுருவாங்க. அப்படி அழக்கூடாதுங்க. ஒரு ஆர்குமெண்ட் நீங்க போல்டா பேசுறீங்கன்னா போல்டா அதை ஃபேஸும் பண்ணணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அழுதா அது எப்படி கரெக்டா இருக்கும் தெரியல. சின்ன சின்ன சண்டைக்கு கூட இவங்க அழுதுறாங்க. யாரும் இவங்களை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி எப்படி பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியும்? இப்ப பார்வதி இவங்களாம் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்காங்க. பார்வதி திட்டமும் செய்வாங்க, நிறைய திட்டம் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்வதிலாம் அழுகணும்னு நினைச்சா எல்லா நேரமும் அழுதுட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ரம்யா வந்து போல்டா வந்து பேசுறீங்கன்னா அவங்க பதிலுக்கு பேசுற வார்த்தையும் தாங்கிக்கிற பக்குவம் இருக்கணும். ஆனா ரம்யா கிட்ட அந்த பக்குவம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரம்யா வந்து பதிலுக்கு சிலதை பேச ஆரம்பிக்கிறாங்க. நீலாம் உட்கார சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்றாருல, அதுக்கு பதிலுக்கு வந்து இவங்களுமே கத்துறாங்க. நீ கத்துனா நானும் கத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப கமருதீன் ஒரு வார்த்தையை விடுறாரு. அது என்னன்னா போடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி போடின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ போடா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ குழந்தைங்க சண்டை போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் சண்டை போடுறாங்க. இந்த சண்டை நடக்கும் போது யாருமே உள்ள வரலங்க. எல்லாருமே வேடிக்கை தான் பாக்குறாங்க. காரணம், வீட்டு தலையா இருக்கிற ரம்யா தான் அந்த சண்டைக்குள்ள போய் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பார்த்தா இப்ப ரம்யாக்கே சண்டை வந்துருச்சுல, யாருமே தடுக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பார்வதி நடுவுல ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்கிட்ட பேசாத, உன் கால்ல வேணா நான் விழுறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா இருக்காங்கல்ல, இவங்க கால்லயே விழுந்துடுறாங்க. ஏய் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எந்திரி எந்திரின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஆக்சுவலா எதனால இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. பார்வதி சம்பந்தமா ஏதோ ஒன்று வந்து தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது பார்வதி வந்து வேற யாரோ ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்காங்க போல. நான் இந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது நீங்க எதுவுமே சொல்யூஷன் கொடுக்கல, இப்போ மட்டும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறீங்களான்ற மாதிரி பார்வதி ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் கமருதீன் வந்து கமருதீனுக்கும் ரம்யாக்கும் சண்டை திரும்பிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்தது பார்த்தீங்களா. இதுல கடைசியில ரம்யா வந்து உடஞ்சி போய் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் திவ்யாக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருது. செகண்ட் ப்ரோமோல நம்ம பார்த்தோம்ல, அந்த சண்டை இதுக்கப்புறம் தான் வரதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சண்டையில நீங்க நல்லா இப்போ கூட போய் பாருங்க, ரம்யா இதே பொசிஷன்ல உட்காந்து கண்ணீர் வந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. சோ ரம்யாக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் திவ்யா கணேஷ்க்கும் கமருதீனுக்கும் சண்டை வந்திருக்கு. கமருதீன் கொஞ்சம் அமைதியா மாறினாரு. இப்ப திரும்பி ஆரம்பிச்சிட்டாருங்க. யார் பக்கம் நியாயம்ன்றது சத்தியமா இப்போ வரைக்கும் தெரியலங்க. ரெண்டு ப்ரோமோ பார்த்தாச்சு. ஆனா யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் சரி, யார் பக்கம் தப்புன்றது எனக்கு உண்மையிலேயே தெரியல.
நம்ம ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து லைவ்ல ட்விட்டர்ல நிறைய துண்டு வீடியோ வருது. ஒரு வீடியோவை பார்த்தா ஒருத்தர் பக்கம் சரின்ற மாதிரி தெரியுது, இன்னொன்று வீடியோவை பார்த்தா அப்படியே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவே டோட்டலாக மாறிடுது. அதனால நம்ம எந்த இதுவும் எடுக்கல. இதை பற்றி நீங்கள் முழுசா இது இன்னும் லைவ்லேயே வரல, யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. வந்ததுக்கப்புறம் என்னன்றதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். அதே மாதிரி கமருதீன் வந்து வார்த்தையை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும். சாதாரண விஷயங்க, அவங்க உட்காருன்னு சொல்கிறாங்க, அதுக்கே இவர் இவ்வளோ கோவப்படணுமான்ற அவசியம் இருக்குது. இவ்வளோலாம் கோவப்பட தேவையில்லை. இவ்வளோலாம் கோவப்பட்டால் அது செட் ஆகாது, கரெக்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகிறது தான் நல்லதாக இருக்கும். அந்த இடத்துல அவர் வார்த்தையை விட்டுருக்க தேவையில்லை, போடி கீடின்ற மாதிரிலாம். அதே மாதிரி ரம்யாவும் சரி, நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்களும் பதிலுக்கு பேசுறீங்களே, அவர் போடின்னு சொன்னால் நீங்கள் போடான்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி சொன்னதுக்கப்புறம் போல்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா அழக்கூடாதுங்க. உங்களை எதுவுமே யாரும் சொல்லக்கூடாதுன்னா எப்படி? அது சரி கிடையாது. இதை பற்றி இதுதான் என்னோட கருத்து. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.